ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரா கவுன்சிலிங். டுடே நம்முடைய ஆரா கவுன்சிலிங் உங்களுக்கு சொல்ல போகிற சைக்காலஜிக்கல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, மன அமைதிக்கான வழிகள். மன அமைதினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நாம் வார்த்தைகளால் பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் மன அமைதி கிடையாதுங்க. உங்களுடைய மனசு பயம், பதட்டம் இது எதுவும் இல்லாமல் சீரான நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் மன அமைதி. இந்த மன அமைதியை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னா சில எளிமையான வழிமுறைகளும் இருக்குது, பல கடினமான வழிமுறைகளும் இருக்குது. ஆனால் எளிமையான வழிமுறைகள் முதல்ல பார்த்துட்டு பிறகு அந்த கடினமான வழிமுறைகளை பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த யூடியூப் வீடியோவில் எளிமையான வழிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல் வழி, உங்களுடைய மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்படும் பொழுது அந்த சிந்தனைகளை தவிர்க்க பழகிக்கோங்க. இரண்டாவது வழி, உங்களுக்கு உதவாத, உங்களுக்கு பயன் தராத தேவையற்ற வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது வழி, உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் சிறிது நேரம் கூட ஓய்வு கொடுக்க முடியவில்லை எனில் அந்த சூழ்நிலையையும் அந்த வேலையையும் தவிருங்கள். நான்காவது வழி, உங்களுடைய பிரச்சனைகளையே உங்களால் தீர்த்து கொள்ள முடியாத பொழுது பிறருடைய பிரச்சனைகளுக்கு போய் நீங்கள் ஆறுதல் சொல்வதோ சமாதானம் செய்வதோ அந்த வேலைகளில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள். ஐந்தாவது வழி, உங்களிடம் ஒருவர் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வரும் பொழுது அந்த பிரச்சனை பற்றிய முன் அனுபவமோ அல்லது உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகளோ இரண்டுமே இல்லாத பட்சத்தில், முன் அனுபவமோ ஏதாவது வழிமுறைகளோ இது இரண்டுமே உங்களிடம் இல்லாத பட்சத்தில் அவர்களிடம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது என்கின்ற பதிலை சொல்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். தெரியாது இந்த சென்ஸ், ஒருத்தவங்க எனக்கு இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. சாரி, எனக்கு இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுங்க. ஏன்னா நம்மள பல பேருக்கு மன நிம்மதி கெடுறது நம்மளால் கிடையாது, நம்மளை சுற்றி உள்ளவங்கனால. இது மறுக்க முடியாத உண்மை. அதனால உங்ககிட்ட முதல்ல ஒருத்தவங்க பொருளாதார அடிப்படையில் உதவி கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னு சொன்னால் நம்மளை பற்றி தாழ்வாக நினச்சிருவாங்களோ, நம்ம ஸ்டேட்டஸ் அவங்க பார்வையில் குறைஞ்சிருமோன்னு மட்டும் நினச்சி பொய்யா இருக்குன்னு சொல்லி உங்களுடைய உடைமைகளை எடுத்து அல்லது நீங்கள் வேறு ஒருவரிடமிருந்து கடன் வாங்கி அவருக்கு கொடுத்து உங்கள் மன நிம்மதியை வீணாக கெடுத்து கொள்ளாதீர்கள். அதே சமயத்தில் ஒருத்தவங்க எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் நல்லா வழி சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு வழிமுறையே தெரியாத பட்சத்தில் இவன் என்ன நம்பி கேட்டுட்டா, இவனுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்ன அந்த இடத்துல நான் உயர்வாக காண்பிச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியாத வழிமுறைகளை சொல்லி மாட்டிக்காதீங்க. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியலை, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட கேளுங்க, இந்த துறையில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் விலகிறதோ அவாய்ட் செய்கிறதோ கிடையாது, உண்மையை ஒத்துக்கிறது. ஸோ இந்த 5 வழிமுறைகள் உங்களுடைய மன நிம்மதிக்கான மிக மிக எளிய வழிமுறைகள். அடுத்தடுத்த வீடியோஸில் இதை விட இன்னும் கொஞ்சம் கடினமான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய ஆரா கவுன்சிலிங் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ.